அமெரிக்கா ஈரான் போரால் உலக அளவில் எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதனால் உருவாகும் நிதி நெருக்கடி காரணமாக ஜூன் மாத இறுதிக்குள் 4.5 கோடி மக்கள் உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடலாம் என ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளது. இந்த மோதலின் பொருளாதார தாக்கம் ஏற்கனவே பாதிப்பில் உள்ள ஏழை மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளின் உணவு பாதுகாப்பை மேலும் மோசமாக்கும் அபாயம் இருப்பதாகவும் இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஹாட் மார்னிங் வித் மீ அஜய் கிருதி. அண்ட் இன்றைக்கி நான் என்ன கருத்தோட உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவும் அனுபவமும். அறிவும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து நிறைய விஷயங்களை தினைக்கும் ஏதாவது ஒரு வகையில் அண்ட் சோஷியல் மீடியா மூலமா எஸ்பெஷலி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி மெனி நியூ ஐடியாஸோட வந்துட்டே இருக்காங்க. இதே ஓல்டு ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அனுபவத்தின் மூலமா மட்டுமே நிறைய விஷயங்களை கற்றுக்காங்க அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மை. அவங்க வந்து அப்படின்னாலும் அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமா நிறைய விஷயங்களை கற்று வச்சுப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, எந்த இடத்துல அறிவும் அனுபவமும் கலந்துருக்கோ அந்த இடத்துல சூப்பரான ஒரு அவுட்புட் இருக்கும். நேரில் வந்து பேசுறேண்ணா. நன்றிண்ணா. தெரியுமா இன்னுமா இவனுக்கு நீச்சல் கற்றுப்பான்னு சொல்லி சுற்றின்னு இருக்கிறா? இனிமே நாம் தானா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பவர்ஃபுல்லான கைகளும் நம்ம கிட்ட தான் இருக்குது. பவர் இல்லைன்னா எங்கேயுமே பண்ண முடியாதுண்ணா. தெரியுமா? இப்போதான் நான் போஸ்டிங்கே கேட்டுக்கிறேன். எப்படி விளையாட மட்டும் பாரு. இவ்வளோ வருஷமா அவங்க பண்ணாங்க, இனிமே நாங்க பண்றோம். பாத்தியா, உள்ள கூப்பிட்டேன். இப்படிதான் இருக்கு போது நம்ம ஆட்டம். அப்படியா? நீ என்னன்னா ஒன்றுத்துக்கும் அதை சிப்பாயே நோத்தி வச்சுக்கோங்க. எதனா பவர்ஃபுல்லான மூவை நோத்துனா அப்போதான் ஜெயிக்க முடியும். நம்மளுக்குலாம் எதுக்குப்பா அவர்? செக்மெண்ட்டு சோழி முடிஞ்சு. பவர்லன்னா என்ன ஆகும் தெரிதா? அப்பா திருப்பி கரண்ட் போயிடுச்சுப்பா.